வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் வெறும் 3 பொருளை வச்சு இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பரான பொடி ரெசிபி. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷத்தில் டக்குன்னு பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன தேங்காய், அரை மூடி தேங்காய் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதை கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். இந்த தேங்காய்க்கு தகுந்தாப்புல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அரைச்சதோட நம்ம 4 பூண்டு, முக்கியமானது இந்த பூண்டு தான். இதையும் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு பக்கமே போக தேவையே இல்லை. வெறும் தேங்காய், வத்தல், பூண்டு இருந்தாலே போதும், டக்குன்னு பண்ணிடலாம். டக்குன்னு இந்த மாதிரி தோசையை ஊற்றிட்டு மேலாப்ப நீங்கள் கொஞ்சமாக இந்த பொடியை போட்டு கூட எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம தோசை மட்டும் ஊற்றிட்டு நல்லெண்ணெயில் வச்சு சாப்பிட்டோம்னா இதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக பொடி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம். சேர்த்து தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு அப்படியே சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.